إلا ما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله لمع المحسنين وقال تعالى أيضا ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى قال رب لم حشرتني أعمى وقد كنت بصيرا قال كذلك أتتك آياتنا فنسيتها وكذلك اليوم تنسى صدق الله مولانا العظيم وقال نبينا صلى الله عليه وسلم عجبا لأمر المؤمن إن أمره كله له خير وليس ذاك لأحد إلا للمؤمن إن أصابته سراء شكر فكان خيرا له وإن أصابته ضراء شكر فكان خيرا له وقال أيضا لن يشبع المؤمن من خير يسمعه حتى يكون منتهى الجنة وقال أيضا نظر الله امرأ سمع مقالتي فوعاها وأهداها كما سمعها أو كما قال عليه الصلاة والسلام மேலான கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா அவனைகள் மீது கொண்ட அன்பு அவனைகள் மீது கொண்ட இரக்கம் அல்லாஹ் தஆலா உலகத்துல கோடிக்கணக்கான படைப்புகள் அல்லாஹ் தஆலா படைச்சு அதுல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் நாங்க கண்ணியப்படுத்தின படைப்பு வலக்கது கரம்னா பனி ஆதம் அல்லாஹ்வால படைக்கப்பட்ட படைப்புகள் ஆக சிறந்த படைப்பு மனிதர்கள் அல்லாஹ் தஆலா கோடிக்கணக்கான படைப்புகளை படைச்சிருக்கிறார். இன்னைக்கு மனிதனால சில படைப்புகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவே அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் வயகுலுக்கு மாலா தஅலமு வயகுலுக்கு மாலா தஅலமு அல்லாஹ் ஒரு நாளும் புதிய புதிய படைப்புகள் அல்லாஹ் படைத்து கொண்டே இருக்கிறார். சில நேரம் சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இப்படி ஒரு கிருமி ஒன்று வந்து அதால இப்படி ஒரு நோய் சகோதரர்களே உலகத்துல மனிதன் எவ்வளவு முன்னேறினாலும் அல்லாஹ்வுடைய எல்லா படைப்பையும் மனிதனால கண்டுபிடிக்கல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வஃபௌக குல்லி தி இல்மின் அலீம் உலகத்துல எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அந்த அறிவு ஆற்றலை கொடுத்தது அல்லாஹ். அல்லாஹ் சொன்ன நாகப்பெரிய அறிவாளியா இருந்தா எல்லா அறிவுகளுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் தான் நாகப்பெரிய அறிவாளி. உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களை பற்றி உள்ள அறிவு படைச்ச அல்லாஹ் மட்டும்தான் தெரியும். மனிதன் எப்படி படைச்சது அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான். உலகத்துல எல்லா படைப்பையும் படைச்சவன் அவன், அந்த படைப்புகளை உருவாக்கினவன் அவன். படைப்புகளுடைய ரகசியம் அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய படைப்புகள் அல்லாஹ் படைச்சு கொண்டே இருக்கிறார். கியாமத்துடைய நாள் வரைக்கும் அல்லாஹ் படைப்புகள் படைச்சு கொண்டே இருக்கிறான். மனிதன் கண்டுபிடிச்சு கொண்டே இருக்கிறான். மேலான கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே, எனவே படைச்ச அல்லாஹ் உலகத்துல ஆக கண்ணியமான படைப்பாக மனிதர்கள் அல்லாஹ் படைச்சான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க மனிதர்கள சிறந்தவர்கள் யாருன்னா மூமின்கள். மனிதர்கள சிறந்தவர்கள் மூமின்கள். மூமின்கள்ல சிறந்தவர்கள் யார்? தக்வாதாரிகள். ஈமானுள்ள மக்கள், கண்ணியமான மக்கள், தக்வாவுள்ள மக்கள், அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்து கூடின மக்கள். மேலான கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே, தக்வான்னு சொன்னா ரெண்டு அம்சத்தை கொண்டது உலமாக்கள் சொல்றாங்க. ஒன்று இத்திசால் அவாமிரில்லா, இரண்டாவது வஜிதினாபு நவாஹி என்று சொல்லுவாங்க. இத்திசால் அவாமிரில்லான்னா ஒரு தக்வாதாரி உலகத்துல வாழக்கூடிய காலத்துல அவரை பார்த்தா எங்களுக்கு விளங்கும் இவர் தக்வாதாரி. தக்வாதாரியா பார்த்து எங்களுக்கு விளங்கிக் கொள்றதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க தக்வான்றது மனிதன் உள்ளத்தோடு தொடர்புபட்டது. உலமாக்கள் தெளிவுபடுத்துறாங்க தக்வா ரெண்டு அம்சத்தை கொண்டது. ஒன்று இன்திசாலு அவாமிரில்லா, ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை தன்னுடைய வாழ்க்கையில முழுமையா எடுத்து நடக்கிறார். உலகத்துல வாழக்கூடிய காலம் அவர் வாழ்றது அவர் விரும்பின மாதிரி வாழ மாட்டார்.
அவர் விரும்புவாரோட பார்க்க உண்டு. ஆனா அல்லாஹ் ரசூல் வாழன்னு சொன்னா பார்க்க மாட்டார். அவர் உண்ட சாப்பிடணும்னு யோசிப்பாரு. ஆனா அல்லாஹ் ரசூல் வாழன்னு சொல்ற அக்கால் சாப்பிடுவார். இவர்தான் தப்பா இன்டிசால் வாங்கினாண்ட அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை. அல்லாஹ் ரசூல் சொன்னதை மட்டும் செய்வார். அதுக்கு மேல ஒன்றும் செய்ய மாட்டார். அதுல உள்ள புத்தியை போட்டு யோசிக்க மாட்டார். சரிதான் எங்களை புத்தி சொல்லி இருக்காங்க சரியில்லை. மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் அப்படிதான் உலகத்துல வாழ்ந்தாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிர்காலங்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு விதமான சப்பா போடுவாங்க. அதுக்கு அரபுல உப்புன்னு சொல்லுவாங்க, உருதுல மோசான்னு சொல்லுவாங்க, தமிழ்ல சொல்றது கால் தோல் உரை இது சொல்றது. எங்கட கரண்ட வரைக்கும் மூடக்கூடிய ஒரு விதமான சப்பா. குளிர்காலங்கள் அதை போடுவோம். பூர்த்தியான உணவு செஞ்சுட்டு போட்டா ஊருக்கு ஒரு நாளைக்கு காலை கழுவாம உணவு முடிஞ்சா குளிப்பு கட்டாயமாயினா அது கால் உணவு முடியுமாக இருந்தால் அவர் காலை கழுவாம காலுக்கு மேலான அந்த மோசாக்கு மேலான வசதி செய்யும். பெரியானது 3 நாள். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, மசூல் செய்யற நேரம் எங்க மசூல் செய்யறத மேலதான் மசூல் செய்யும். கீழ்பகுதியில தான் நிறுத்தப்பட்டிருந்தா படும். ஆனா மசூல் செய்யறது மேல் பகுதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புத்தியை போட்டு நாங்க யோசிச்சா நாங்க சொல்லுவோம் கீழே தான் மசூல் செய்யணும்னு சொல்லி. ஆனா தீன் அல்லாஹ் சொல்றது தான் புத்தியை போட்டு எல்லாம் யோசிக்கிறது கேள. அல்லாஹ் சொன்னா அன்பு நபி சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு மேல நாங்க ஒன்றும் யோசிக்கிறது இல்லை. அல்லாஹ் ஹராமடா ஹராம், அது எங்களுக்கு ஹலாலாக்கே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராம்னு சொன்னா ஹராம், அது எங்களுக்கு ஹலாலாக்கே. அல்லாஹ் குர்ஆன்ல வட்டி ஹராம்னு சொல்றான். வட்டி சொல்லி ஹராம்னா அது பாதிக்கு, ஹராம்னா பாதிக்கேனாது. அப்ப வட்டி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றதுனால மூமின்கள கையில வட்டி வரக்கூடாது. வட்டியோட மூமின்கள் தொடர்பு விடக்கூடாது. மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே தக்வான்றது அல்லாஹ்வுடைய கட்டளை, அன்பு நபியுடைய வாதம். அல்லாஹ் வானாண்டது செய்ய மாட்டார், அன்பு நபி தடுத்தது செய்ய மாட்டார். இதான் தக்வாவுடைய அடையாளம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் தொழுது கொண்டிருக்கிறார். ரசூல் அந்த ஹுத்பா போட்ட அந்த சபாத்தை போட்டு தான் தொழுகிறார். இப்ப இடையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஹுத்பா கலக்கிட்டாங்க, மோசாவை கலக்கிட்டாங்க. சஹாபாக்களும் கலக்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன நீங்க கலக்கிட்டீங்க? சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க தொழுகையில கலக்கிட்டீங்க, நாங்களும் கலக்கிட்டோம். கேள்வி நீங்க ஏன் ரசூல கலக்கிட்டீங்கன்னு கேட்கல. அன்பு நபி கலக்கிறாங்க, இதான் மஹப்பத், இதான் அன்பு. அன்பு நபி சொல்லிட்டா நாங்க கண்ணை மூடிக்கொண்டு செய்யணும். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் 4 மதுஹபுடைய இமாம். முதலாவது ஹதீஸ் கிரந்தத்தை ஓர்வு செஞ்சவங்க அவங்க. முஹத்தான்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தம் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் கிரந்தம். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் மதுஹபை பின்பற்றக்கூடிய நிறைய மக்கள் உலகத்தில் வாழ்றாங்க. நாங்க ஷாஃபி மதுஹபை பின்பற்ற மாதிரி மாலிக் ரஹிமஹுல்லாஹ் மதுஹபை பின்பற்றக்கூடிய மக்கள் உலகத்தில் வாழ்றாங்க. 4 மதுஹபை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் ஒரு நாள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கபரடிக்கு ரவுதாக்கு போனாங்க. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை ஜியாரத் செய்யறதுக்கு போனாங்க. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, அன்பு நபியுடைய கபரை பார்த்து சொன்னாங்க, குல்லுன் யூஃபத் வ யுரது இலா சாஹிப ஹாதல் கபர். அன்பு நபியை பார்த்து சொன்னாங்க, குல்லுன் யூஃபத் வ யுரது, உலகத்துல யாராக இருந்தாலும் சரி, எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, எந்த அறிவாளியாக இருந்தாலும் சரி, அவருடைய எல்லா வார்த்தைகளையும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவனோட வார்த்தைகளை எடுக்கிறதுக்கு மீது தள்ளுறதுக்கு மீது இல்லா சாஹிப ஹாதல் கபர் அன்பு நபியுடைய வார்த்தையை தவிர அன்பு நபியோட வார்த்தையை தள்ளுறதுக்கு ஒன்றுமே இல்லை, எடுக்கிறதுக்கு மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா யம்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா.
வமாயத்திபாலில் ஹவா மார்க்கத்தோட தொடர்புபடக்கூடிய விடயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற நாம பேசுறது நம்மளோட மனம் சொல்ற மாதிரி பேசுறது இல்லை. வஹி சொல்றது தான் ரசூலுல்லாஹ் பேசுவாங்க. வஹி சொல்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலான கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே சஹாபாக்கள் அந்த அளவு மகத்துவம், சஹாபாக்கள் அந்த அளவு இறக்கம். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கேட்காங்க, நான் கலக்கினதுக்கு ஒரு காரணம் இல்லை, நீங்க கேட்காதீங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யார் சொன்னா நீங்க கலக்கினதுனால நான் கலக்கினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரம் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, ஏன் அந்த புத்தி இதுதான் அந்த கீழால நஜீஸிக்கிறேன்னு சொல்லுவாங்க. நஜீஸ சொன்னது கூட சொல்லல, அதனால தான் நான் கலக்கினேன் என்று விஷயத்தை சஹாபாக்கள் விளக்குறாங்க. மேலான கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே சஹாபாக்கள் அப்படித்தான் உலகத்துல வாழ்ந்தாங்க. சஹாபாக்களுடைய ஆரம்ப வாழ்க்கை எப்படின்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அலா ஷஃபா ஹுஃரத்தி மினன் நார் வ குன்தும் அலா ஷஃபா ஹுஃரத்தி மினன் நார். ஹஸ்ரத் என்று சொல்லக்கூடிய இரண்டு முக்கியமான கபீலாக்கள் கோத்திரங்கள் மதீனால வாழ்ந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போறதுக்கு முன்னால மினால அவங்களை சந்திச்சு அல்லாஹ் பத்தி சொன்னாங்க, அதுல கொஞ்சம் பேர் ஏற்றுக்கணும். இரண்டாவது வருஷம் பொறுப்பு தடுப்பினாங்க, கொஞ்சம் பேரை கூட கூட்டி கொண்டு வந்தாங்க. மூணாவது வருஷம் உடன்படிக்கை செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு வாரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போறதுக்கு முன்னால முக்கியமான ஒரு சஹாபி அனுப்பினாங்க, முஸ்லிம் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. எங்க அனுப்பினாங்க? மதீனாவுக்கு அனுப்பினாங்க. மதீனாவுடைய சூழலை செய்யறதுக்காக வேண்டி மதீனால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு குர்ஆனை படித்துக் கொடுத்தாங்க. ஏன்னா இதற்குரிய வாழ்க்கை குர்ஆன். நாங்க நினைச்சின மாதிரி உலகத்துல வாழ இல்லை. மேலான கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே, எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு வர முந்தி அங்க மைதானம் சரிபடுத்தப்பட்டது. அந்த மைதானத்தை செய்யறதுக்கு அடிக்கிறது யார்? ரசூலுல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல அவுஸ் ஹஸ்ரஜை வார்த்தை சொல்றார், வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃரத்தி மினன் நார் வ அன்கஸகு மின்ஹா. நீங்க இருந்தது நரகத்துடைய விளிம்புல. அல்லாஹ் பின்னால சொல்லிட்டார். ஆரம்பம் சஹாபாக்கள் மேலான கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே பாவத்தோட தான் இருந்தாங்க. குறிப்பாக மக்கால வாழ்ந்த சஹாபாக்கள் சிலை வணங்கக்கூடிய சூழல்ல தான் இருந்தாங்க. அந்த மக்கள வாழ்க்கையில் அல்லாஹ் இப்படி மாற்றத்தை ஏற்படுத்துறான்டா, இந்தின காலத்துல அல்லாஹ் முந்தி நடந்ததை சொல்லி காட்டுறான். இந்தின காலத்துல அல்லாஹ் அவங்கள பத்தி புகழ்ந்து சொல்றான். எப்படின்னா ரலியல்லாஹு அன்ஹு வரது, அவர்கள் அல்லாஹ் பொருந்திக் கொண்டார், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார். எனவே மேலான கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே, உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச காலம் வாழ்க்கை, இது முடிவு செய்யப்பட்ட வாழ்க்கை. விரும்பினாலும் முடியும், விரும்பாட்டி முடியும். ஒரு காலத்துல நேரத்துல அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருந்தான். இமாம்கள் சின்ன காலம் வாழ்ந்தாங்க, நிறைய கிதாபுகளை கையால் எழுதினாங்க. அந்த காலத்துல பிரிண்ட் போடுறதுக்கு ஒரு வசதியும் இல்லை, கையால நிறைய கிதாபுகள் எழுதினாங்க. இன்னைக்கு எழுதின கிதாபுகளுக்கு வாட்சி முடிக்க இயலாது, காலம் வேகமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யதகாரபு ஸமான், கியாமத்துடைய அடையாளங்கள் உண்டு. என்னடா யதகாரபு ஸமான் சொன்னாங்க, காலம் அப்படியே சுருங்கிடும். போன வெள்ளிக்கிழமை வந்துச்சு, அடுத்த வெள்ளிக்கிழமை. போன மாசம் வந்துச்சு, இந்த மாசம் வந்து. போன வருஷம் சுப்ஹானல்லாஹ், இந்த வருஷம் ஆரம்பமாகி முடிகிற தருவாயில நான் இருக்கிறேன். எங்கட வயசு போய்க் கொண்டே, எங்கட வாழ்க்கை ஒவ்வொரு நாள் முடிஞ்சு கொண்டு. இதற்கு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் எல்லாரும் தயாரா. அடுத்த கட்டம் உலகத்துல யாரும் யாருக்கும் உதவி செய்யலாம். உலகத்துடைய வாழ்க்கை அப்படித்தான் நல்லா வச்சு. உலகத்துல நாங்க யாரும் குறையும் பார்க்கறது இல்ல, மக்கள்கிட்ட நிறைய பார்க்கிறோம். உலகத்துல யாரையும் நாங்க அவமதிக்கிறது இல்ல, மக்களை நாங்க கண்ணியப்படுத்துறோம். உலகத்துல யாரும் உதவி செய்யாட்டி நாங்க அவங்களுக்கு உதவி மறுக்கிறது இல்ல, உதவி செய்யாத மக்களுக்கும் உதவி செய்யும். உலகத்துல மக்களுக்கு உதவி செய்யறது அல்லாஹ் விரும்புறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்லாஹு ஃபீ அவ்னில் அப்தி மா கான அல் அப்து ஃபீ அவ்னி அஹீஹி முஸ்லிம்.
இன்னொரு ஹதீஸ சொன்னாங்க, மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆகிரஹ். மன் நஃபஸ குர்பத்தன் அன் முஸ்லிமின் குர்பத்தன் மின் குரபி துன்யா நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குரபி யௌமில் கியாமஹ். நிறைய ஹதீஸ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்துல ஒரு மனிதனுக்கு உதவி செய்யணும். ஒருத்தர் நோயோடு இருக்கிறாரு, ஆனா அவருக்கு மருந்து வாங்குறதுக்கு வசதி இல்லை. இவர்களெல்லாம் வசதியை படுத்திக்கிறார். இவர் நல்லா அவருக்கு நோயை குணப்படுத்துற அளவுக்கு அல்லாடைய ஏற்பாடு. நோயை தாழ்தெல்லாம் குணப்படுத்துறதெல்லாம் சொன்னாங்க. நோய் இறக்கினதும் எல்லாம் மருந்தையும் எல்லாம் இறக்கிக்கிறார். சில நோய்க்குரிய மருந்தை கண்டுபிடிப்பாங்க, சில நோய்க்குரிய மருந்தை கண்டுபிடிக்க மாட்டாங்க. எனவே மருந்து குடிச்சா நோய் குணமாகுன்றது இல்லை. அப்படி குடிச்சு குணமாகுன்ற எல்லா நோயாளியும் குணமாகி அல்லாஹ் முடிவு செஞ்சாதான் நோய் குணமாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில துஆ சஹாபாக்கள் ஓதி வாழ்க்கையில் அதை பலன் அடைந்து. இன்னைக்கு எங்களுக்கு அஸ்பாபுல நம்பிக்கை இல்லை, அம்மால நம்பிக்கை இல்லை. அஸ்பாபுன்னு அல்லாஹ்வுடைய படைப்பு, காரியம். இன்னைக்கு அஸ்பாபோட நாம தொடர்பாய்க்கிறதுனால எங்களுக்கு அஸ்பாபிலே தான் நம்பிக்கை. சஹாபாக்கள் அமாலோட தொடர்பு. பெருச சஹாபாக்கள் நல்ல அஸ்பாப கொடுக்கல. சஹாபாக்கள் அதிகமான சஹாபாக்கள் ஏழு சஹாபாக்கள் இந்த அளவு பெரிய சஹாபாக்கள் ஒரு நாள் சாப்பிடுவாங்க, 2 நாள் சாப்பிட மாட்டாங்க. சஹாபாக்களுக்கு சாப்பிடுறதுக்கு வழி இல்ல. மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு பசினால நடக்க இயலாது, சில நேரம் பாதையில நான் விழுந்துடுவேன் என்று சொல்றாங்க. பாதையில நான் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு வசதியை தந்திக்கிறான். நாங்க சாப்பிடுற சாப்பாடை பார்த்தா 3 நாளைக்கு தின்ற சாப்பாடு ஒரே நேரத்தில் தின்னு முடியும். சிலாக்கள் சாப்பாடு நல்லா செலவழிக்கிறாங்க, பிரச்சனையே இல்லை. வீண்விரைவு செய்யக்கூடாது. சாப்பாட்டுல ஆடம்பரம் வைக்கணும். ஆடம்பரமான சாப்பாடு அன்பு நபி விரும்ப மாட்டார். மேலான கண்ணியமான பெரியவர்களை, சகோதரர்களே, அதிகமான சஹாபாக்கள் ஏழு சஹாபாக்கள் பெரிய ஏழைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஒரு பயான் செஞ்சார். அந்த பயான்ல சொன்னாங்க, நரகவாதிகள் அல்லாஹ் காட்டினான், சுவர்க்கவாதிகளை அல்லாஹ் காட்டினான். நரகத்தை நரகவாதிகளை காட்டினான், சுவர்க்கத்தை சுவர்க்கவாதிகளை காட்டினான். நரகத்துல நான் அதிகமா கண்டது பெண்கள் என்று சொன்னான், சுவர்க்கத்தில் அதிகமா கண்டது ஏழை எளிய மக்கள் என்று சொன்னான். அதிகமான சுவர்க்கத்துல பார்த்தது எளிய மக்கள் என்று சொன்னான். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அதே ஹதீஸ் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, சுவர்க்கத்துடைய வாசல்ல பணக்காரர்கள் தடுக்கப்பட்டு இருந்தாங்க. பணக்காரர்கள் எப்படிப்பட்ட பணக்காரர்கள்னா, அவங்க அல்லாஹ் பணத்துல 2 கேள்வி கேட்பான். நீங்க எப்படி சம்பாதிச்சீங்க, எப்படி நீங்க செலவழிச்சீங்கன்னு கேட்பான். நாங்க சம்பாதிக்கிறதுக்கு முறை சொல்லப்பட்டிருக்குது, செலவழிக்கிறதுக்கு முறை சொல்லப்படும். எங்கட பணம்ன்றதுனால நாங்க விரும்பின மாதிரி செலவழிக்கிறோம். ஹலாலான முறையில செலவழிக்கணும், அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில செலவழிக்கணும். சஹாபாக்கள் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில சம்பாதிச்சாங்க. அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு செல்வம், அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு செல்வம். சில சஹாபாக்கள் செலவழிக்க முன்வாங்க, ரசூலுல்லாஹ் வானான்னு சொல்றாங்க. சில சஹாபாக்கள் செலவழிக்க முன்னுக்கு வரா, ரசூலுல்லாஹ் வானான்னு சொல்றாங்க. ஒவ்வொரு சஹாபாக்களோட நிலைமையை வச்சு ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்க. ஹஜ்ரத் உஸ்மானே கனி செலவழிச்சாங்க, தாராளமா செலவழிங்கன்னு சொன்னாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு செலவழிச்சாங்க, தாராளமா கொடுத்தாங்க. சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு மக்கால இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் வராங்க. சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அல்லாஹ் வசதியை கொடுத்திருந்தான். ரோம்ல இருந்து வந்து இஸ்லாத்துக்கு வந்தவர், மக்கால வந்து பணக்காரனாக மாறினார். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, ஹிஜ்ரத்துடைய நேரத்துல அவங்க சொல்றாங்க, எனக்கு அல்லாஹ் தஆலா சில ஆட்களை கொடுத்திருந்தான். அதுல வந்து சம்பாதிக்கக்கூடிய ஆட்கள் திறமை, அல்லாஹ் தான் திறமை. எல்லாருக்கும் சம்பாதிக்கலாம், டிகிரி முடிச்சு பாரு, ஆனா அவருக்கு அன்றைக்கு சம்பாதிக்கிறதுக்கு, அன்றைக்கு செலவழிக்கிறதுக்குள்ள வசதி, அன்றைக்கு செலவழிச்சு டிகிரியை கொண்டு ஒண்ணு வாங்குறது இல்ல. சிலாக்களுக்கு சைன் வைக்க தெரியாது. சுப்ஹானல்லாஹ்,
கொடி கட்டி பறக்கிறாங்க. இது அல்லாஹ்வுடைய முடிவு. அவரு சரியா ஒண்ணுமே பேசலாம், மக்களோட சரியா பேச மாட்டார். சில ஆட்கள் மாஷா அல்லாஹ் பேச விட்டு அவர் கணக்கு பேசுவாங்க. இதெல்லாம் யாருடைய கெட்டித்தனம்? எங்கட கெட்டித்தனம் இல்லை, அல்லாஹ்வுடைய முடிவு, அல்லாஹ்வுடைய கதர். இது எப்பெல்லாம் முடிவு செய்யறான்? உலகத்தை படைக்க 50,000 வருஷத்துக்கு முன்னால, உலகத்தை படைக்க 50,000 வருஷத்துக்கு முன்னால் அல்லாஹ் முடிவு செஞ்சது. நீங்க சும்மா ஸ்கிரீன்ல போது நாங்க பார்க்க முடியும். அல்லாஹ் முடிவு நீங்க ஸ்கிரீன்ல போட்டு நாங்க சும்மா பார்க்க முடியும். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய முடிவு தான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ருபியத்துல் அக்லாம் வஜபத்தி ஷுஹர். எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டு விட்டது, எழுதப்பட்ட ஏடு காஞ்சிருச்சு. அந்த எழுதுல ஏற்றில் என்ன இருக்கோ அதுதான் வைக்கணும். நாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ்வுடைய முடிவு மாறாது. நாங்க ஒன்று சேர்றதுனால தான் ஒன்று மாறுதுன்னு நாங்க நினைக்கவும் முடியாது. இது அல்லாஹ்வுடைய முடிவு. சேராட்டி நடக்கும், சேர்ந்தாலும் நடக்கும். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் அதிகமான சஹாபாக்கள் வசதி குறைஞ்ச சஹாபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகத்துல அதிகமாக பார்த்தது பெண்களை, சுவர்க்கத்துல அதிகமாக பார்த்தது ஏழை எளிய மக்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுவர்க்கத்துல நாங்க சில பணக்காரர்களை பார்த்து வந்தோம். சுவர்க்கத்துல சில பணக்காரர்களை பார்த்தோம். சுவர்க்கத்துடைய வாசல்ல தடுக்கப்பட்டிருந்தாங்க. அது யாரு பணக்காரர்கள்னா, ஹலாலா சம்பாதிக்கிறாரு, அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியில செலவழிக்கிறார். என்ன 2 கேள்வி அல்லாஹ் கேட்கிறார். கேள்வி கேட்கறதுக்கு அவ்வளவு டைம். சுவர்க்க வாசல்ல நிற்பா, அவர் பதில் சொன்னா தான் முன்னுக்கு போவேன். அப்ப ஹராமா சம்பாதிக்கிறோட நிலைமை என்ன? ஹலாலா சம்பாதிச்சு அல்லாஹ் விரும்பாத வழியில செலவழிக்கிறார். என்ன சல்லித்தாங்க, நான் நினைச்சதையெல்லாம் செய்வேன், அல்லாஹ் ரசூல் சொல்லாத வழியில செலவழிக்கிறார். நீங்க வாழ்க்கையை பார்த்தா சுபஹானல்லாஹ், அன்பு நபி இருந்தா கவலைப்பட்டு அழுவோம். அப்படிதான் நான் வாழ்க்கை. மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, பொய் வாழ்க்கை. உலகத்துல என்ன செஞ்சாலும் வெறும் கையோட தான் போகணும். எங்களோட சொத்து சுகம் எங்களோட வாரது இல்லை. நாங்க செலவழித்தது அங்க பாக்குறதுக்கு. மஸ்ஜிதை கட்டினாரு, சுபஹானல்லாஹ், இந்த மஸ்ஜிதை கட்டின மனுஷனுக்கு இந்த இடத்தை வசூல் செஞ்சாங்க, எவ்வளவு நல்லது. ஒரு மதரசாவை கட்டுறாரு, ஆலிம்கள் ஹாஃபில்கள் உருவாகி கொண்டே இருக்கிறாங்க. கியாமத் வரைக்கும் அல்லாஹ் பாதுகாப்பான். இது அல்லாஹ்வுடைய வாக்கு. இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். அல்லாஹ் சொல்றார், குர்ஆன் நாங்க பாதுகாப்போம். குர்ஆனுக்குரிய இடங்கள் அல்லாஹ் பாதுகாப்பான். ஆனா சில மக்களுக்கு அல்லாஹ் உள்ளத்துல போடுறது செய்யுங்க. மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, நல்ல வழியில செலவழிச்சா அங்க பார்ப்போம். அல்லாஹ் விரும்பாத வழியில செலவழிச்சாங்களா அங்க கை செய்தப்படுவார். சிலாக்கள் சக்கராத்திலே கை செய்தப்படுவாங்க, சிலாக்கள் மஹ்ஷர்ல கை செய்தப்படுவாங்க, சில மக்கள் சுவர்க்கத்திலே கை செய்தப்படுவாங்க. எனவே மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, செல்வம்ன்றது சோதனைன்னு சொல்லுவாங்க. செல்வம்ன்றது சோதனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல தெளிவா சொன்னாங்க, சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துடைய வாசல்ல தடுக்கப்பட்டு கொண்டிருப்பாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, ஆயிஷா, நாளைக்கு அதிகமாக சுவர்க்கம் போறது யாருன்னா ஏழை எளிய மக்கள். ஏழை எளிய மக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட கூட இருந்தது ஏழை எளிய மக்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குறைஷி தலைவர்கள் போய் சந்திப்பான். இது நுபுவத்துடைய முறை, இது அல்லாஹ்வுடைய சுன்னத், அல்லாஹ்வுடைய வழிமுறை. சில நேரம் அல்லாஹ் வசதி, வாய்ப்பு, சொத்து, செல்வம், பட்டம், பதவி எல்லாம் கொடுத்திருக்கிறார். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அவர் யோசிக்கிறார், எங்கட பட்ட படிப்பு சாதாரண மக்கள் மஸ்ஜிதுக்கு வராங்க, அவங்களோடு போயிட்டு துணையுமான்னு சொல்லி பள்ளிக்கு வராது எத்தனை பேர்? எவ்வளவு பேர்? எவ்வளவு பேர்? அல்லாஹ் தஆலா ஆட்சி, அதிகாரம், பட்டம், பதவி, சொத்து, செல்வம் எல்லாம் அல்லாஹ் கொடுத்தார். இவன் சொத்து, செல்வம், ஆட்சி, அதிகாரம், பட்டம், பதவி இவர் எங்க கொண்டு போய் வச்சிருந்தா மஸ்ஜிதுக்கு வாரத்துக்கு கொடுத்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டு அவருடைய சொத்துக்களை தூரப்படுத்த கூடாது, உங்களுடைய குழந்தைகள் தூரப்படுத்த கூடாது. மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அதற்கு
நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஆயிஷா நான் சொர்க்கத்துல அதிகமா ஏழ மக்களை பார்த்தேன், நீ உலகத்துல மக்களோட அன்பாய் எனக்கு என்ன கஷ்டத்தோட வாழக்கூடிய மக்கள் நான் உதவி செய்ய நேரம் துவா செய்வேன். அந்த துவா நேரம் அல்லாஹ் கிட்ட சில வசதியான ஆட்கள் சில எளிய மக்களுக்கு உதவி செஞ்சு கொண்டே இருந்தான். அவருக்கு அந்த உதவி வந்து சேர்ற நேரம் கண்ணால கண்ணீர் வடியும். அது சொல்லுவாங்க ஆனந்த கண்ணீர், ஆனந்த கண்ணீர். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவாரு. அல்லாஹ் வசதியானவனோட உடம்புல உள்ள நோய் எல்லாம் கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா அந்த மக்களை நீங்க நெருக்கமா வச்சுக்கோங்க, அன்பா நடந்துக்கோங்க, அவங்க உள்ள புண்படுற மாதிரி நீங்க நடக்காதீங்க. அப்ப அல்லாஹ் ஒழுங்குதான புள்ளி என்ன தெரியுமா? ஃபைனல்லாஹ யுகர்ரிபுகு யௌமல் கியாமத். நீங்க அந்த மக்கள் உலகத்துல நெருக்கி கொண்டா, அவங்களோட அன்பா நடந்தா, கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் உங்களை நெருக்கி கொள்வான். இதுவே மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்க எல்லாரும் விளங்கணும் என்னாண்டா, நாங்க வாழ்ற வாழ்க்கை பொய் வாழ்க்கை, பொய் வாழ்க்கை. மெய்யான வாழ்க்கை என்னாண்டா, மௌத்துக்கு பொருள வாழ்க்கை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தான் நாங்க தந்திக்கிறோம், நீங்க நல்லா வாழ்றீங்களான்னு பார்க்க, லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமல். நீங்க எங்கட கட்டளைகளை நிறைவேற்றீங்களா, நாங்க தந்ததை எப்படி பாவிக்கிறீங்க, இதை பார்க்கத்தான் உங்களுக்கு சந்தர்ப்பம். எனவே மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ஒரு யோசனை இருந்துச்சு, இந்த மக்கால இருக்கக்கூடிய பெரிய வசதியான குறைஷ்கள் தீனுக்கு வந்தா நல்லது, வசதியான குறைஷ்கள் தீனுக்கு வந்தா நல்லது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தர்ப்பம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். குறைஷ்கள் அவங்களால் ஏழுநாள் எல்லா முயற்சியும் செஞ்சா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முயற்சியை தடுத்து, அன்பு நபியுடைய முயற்சி என்னன்னா, உலகத்துல ஆக வசதியானவராக மாறணும், ஆகப்பெரிய ஆட்சியாளராக மாறணும். அந்த யோசனை வந்து அன்பு நபியுடைய யோசனை என்னன்னா, எல்லா மக்களும் சுவர்க்கம், எல்லா நீ உலகத்துல சொல்றாங்க கிட்டத்தட்ட 800 கோடி மக்கள் வாழ்றாங்க, அல்லது 700 கோடி மக்கள் வாழ்றாங்க. எங்களை நீயத்தையும் எல்லாருமே சுவர்க்கம். யாரும் கலிமா இல்லாட்டி எவ்வளவு நலவு செஞ்சாலும் நலவு, நிரந்தரமான நல்லா மன்னிக்கவே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் ஹதீஸ்ல வந்து அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறான், ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர போறான்னு ரசூலுல்லாஹ்க்கு விளங்கினா, அதனுடைய அடையாளங்கள் விளங்கினா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கேட்டாலும் கொடுப்பான், எதை கேட்டாலும் கொடுப்பான். சும்மா யோசிச்சு பாருங்க, இஸ்லாத்துக்கு வந்தாங்க 3 தடவை 4 தடவை வந்தா என்னடா இதுக்குதான் வந்து வெச்செடுக்க வந்தீங்களான்னு கேட்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்தாங்க, ஒரு நாட்டுப்புறத்திலே ஒருத்தர் வந்தார், அவர் கேக்காட் கொடுத்தாங்க, கேக்காட் கொடுத்து இந்த அளவு கொடுத்தாங்கடா, புகாரில வரக்கூடிய ரிவாயத் 2 மலைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய கனவா, 2 மலைக்கு இடையில உள்ள பகுதியில ஃபுல்லா முழு காட்டை நினைச்சு முழு ஆடை பேசுறான், முழு ஆடை. அவர் கூட்டத்துக்கு போய் சொன்னாரு, யூதி முஹம்மத் அத்தஅம் அல்லா யஹாஃபுல் ஃபக்ர். முஹம்மது எப்படி சதகா கொடுக்கிறார் தெரியுமா? வறுமை வராது என்ற நம்பிக்கையுள்ளவர் அள்ளி கொடுக்கிற மாதிரி முஹம்மது கொடுக்கிறார். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, சஃப்வான் இப்னு உமையா அல்லாஹ் தஆலா பத்ர் யுத்தம் நடந்தது. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு ஜிஹாத் கடமையாகுது. முதலாவது வருஷம் கடமையாகிச்சு, 2வது வருஷம் தான் பத்ர் யுத்தம் நடந்தது. சஹாபாக்கள் வெறும் 313 பேர். சஹாபாக்கள கையில ஆயுதம் இல்லை, ஆயுதம் இல்லாம யுத்தம், ஈமானோட யுத்தம். சஹாபாக்கள ஆயுதம் இல்லை, காபிர்கள் ஆயுதங்களோட வராங்க. 1000க்கு மேற்பட்ட கூட்டம், 1000க்கு மேல். பத்ருக்கு போனாக்களுக்கு தெரியும், அங்க ஒரு மலை ஒன்று இது, அந்த மலையோட பேர் ஜபல் மலை. மலக்குமார் இறங்கினத காபிர்கள் கண்ணால பாரு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இத்தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னி முமிதுக்கும் பிஅல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் முழு துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம அகிஸ்னி, அல்லாஹும்ம அகிஸ்னி. ரசூலுல்லாஹ் துஆ கேட்டுக்கொண்டே முழு இரவு துஆ.
அதில் அபூபக்கர் ரலியல்லாஹு தாங்கலாம் சொன்னா ரசூலோட சால்ல கீழே விழுது. அன்பு நபி அல்லாஹ் சொன்னாங்க, யா அல்லாஹ் நாங்க 313 பேர் சின்னோரு கூட்டம் வந்து ரப்பே நாங்க அழிக்கப்பட்டா ரசூலா கவலைப்பட்டாங்க. அப்படின்னு நாங்க அழிக்கப்பட்டா இந்த கலிமா இந்த உலகத்துக்கு போய் சேராது அப்படின்னு அல்லாஹ் அதே மாதிரி பதில் அளிச்சார். அன்பு நபி அல்லாஹ் சொன்னா, நீங்க எங்க ரோஸ் உதவி கேட்கறீங்க, நாங்க உங்களுக்கு எப்படி உதவி செய்யறோம் தெரியுமா? மலக்குமாரா கொண்டு ஒரு விஷயம், மலக்குமார் மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, குறைஷி தலைவர்கள் 70 பேர் கொல்லப்பட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இரவு வந்து காட்டினாங்க, இன்னைக்கு உத்துபா, இன்னைக்கு ஷைபா, இன்னைக்கு வலீத், இன்னைக்கு அபூஜஹல். ராவே சொல்லிட்டு போனா இந்த தாக்கலையில இந்த இடத்துல தான் மௌத்தா போறாங்க. இப்ப 70 பேர் கொல்லப்பட்டாங்க, 70 பேர் சிறை பிடிக்கப்பட்டாங்க. அதுல தப்பின முக்கியமான ஒரு ஆள் சஃப்வான் இப்னு உமையா. மக்கால வசதியான மனுஷன். பிந்தின காலத்துல ஹுனைனுடைய யுத்தம் நடக்குது. அவர்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் ஏற்க முடியல. அவர்கிட்ட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயுதங்களை கடலுக்கு வாங்க. சஃப்வான் இப்னு உமையா. மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, பின்னால் அல்லாஹ் கலிமா சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தார். இப்ப சஃப்வான் இப்னு உமையா ஒரு நாள் காபத்துல்லாஹ்க்கு வரார். பத்ருக்கு பொருள் உஹதுக்கு முன்னாள் பத்ர் யுத்தத்துல தோல்வி. முழு மக்கள் மண்டைக்கு இருந்து உலகம் பேசினாங்க. சின்னோரு கூட்டத்திட்ட தோல்வி அடைஞ்சிட்டாங்க, பெருசா வெற்றினாங்க. என்னமோ செய்யலாம்னு யோசிச்சாங்க. மக்கள் எல்லாரும் பேச தொடங்கிட்டாங்க. இவங்களுக்கு பெரிய அவமானம். பலிக்கு பலி எடுக்கணும்னு உணர்வோடு இருக்கிறார். சொல்லோட சரிக்கும் சஃப்வான் இப்னு உமையா காபத்துல்லாஹ்க்கு வாரார். மீசாபுர் ரஹ்மான் தங்க பீடிக்கு கீழால அரவட்ட செவிலி, அரபுல சொல்லுவாங்க ஹத்தீம், ஹிஜ்ரே இஸ்மாயில் சொல்றாங்க. அதுல ஒருத்தர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். உமைர் இப்னு வஹப் அல்லது வஹப் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபர். அவர் உட்கார்ந்து கொண்டு கவலையோடு இருக்கிறார். சஃப்வான் இப்னு உமையா தப்பின தலைவர்கள் ஒருத்தர். 70 பேர் வைத்தாங்க, தப்பிட்டார். சஃப்வான் இப்னு உமையா வந்து கேட்டார், என்ன கவலை? அவர் சொன்னார், கவலை ஒன்றும் இல்ல, இந்த பத்ர்ல கொல்லப்பட்டாங்க, எங்க வாப்பா கூப்பிட்டார். பத்ர்ல 70 பேர் கொல்லப்பட்டாங்க தானே, எங்கட வாப்பா கொண்டாச்சு. எனக்கு தாங்க இயலாது. நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான், நான் முஹம்மதை கொல்றதுக்கு தயாரா, கையில நஞ்சுண்டப்பட்ட வாளோட நிற்கிறேன். அவர் சொல்றாரு, நான் வந்திக்கிற நோக்கம் மக்காவுக்கு மதீனாவுக்கு மீது முஹம்மதை கொல்லணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் சஃப்வான் இப்னு உமையா கேட்டார், என்ன லேட் ஆகுது, ஏன் புகழ்ல? அவர் சொன்னார், எனக்கு 2 பிரச்சனை. அதுல ஒன்று என்ன தெரியுமா? அவர் சொன்னார், நான் கொஞ்சம் கடன் கொடுத்தேன். நீ கடன் எடுத்து அல்லாஹ் பாதுகா ஈமான் இஸ்லாத்தோட தான் நிற்கிறார். முன் சப்புல தொழுறா, கோடிக்கணக்கு பொண்ணு போட்டிக்கிறார், கவலே இல்ல. ஈமான்ல கொடுப்பா, கோடிக்கணக்கு பொண்ணு போட்டிக்கிறார். மாஷா அல்லாஹ் முன் சப்புல தொழுறா. முன் சப்புல தொழுறதுக்கு இல்ல, மௌத்தா போனா சுவர்க்கம் கிடைக்காது. அல்லாஹ் பாதுகா. முஹத்திஸ்கள் சொல்றாங்க, அன்பு நபியுடைய காலத்துல ஜனாசாக்களை ரசூலுல்லாஹ் தொழுவிப்பாங்க. 2 ஜனாசா தொழுவிக்க மாட்டாங்க. ஒரு ஜனாசா தற்கொலை செஞ்சு கொண்டவர் தொழுவிக்கப்படும் ரசூலுல்லாஹ். அடுத்த கடன்காரன் தொழுவிக்கணும். அந்த காலத்துல இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாத மக்கள் கடனை பயன்படுகிறார். அவர் சொல்றார், சஃப்வான் இப்னு உமையா கொஞ்சம் கடன், எங்க குடும்ப பொறுப்பு. இந்த ரெண்டையும் யாராவது பொறுப்பெடுத்தா நான் உடனே போவேன், நான் தயார். சஃப்வான் இப்னு உமையா பார்த்தாரு, எங்களுக்கு தேவை. எல்லாத்தையும் யோசிச்சு என்னடா, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பூமியில வைக்க கூட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லாஹு யாஸிமுக மினன் நாஸ். நபியே நாயமே எவ்வளவு திட்டம் போட்டாலும் உங்களோட மேல ஒருத்தனுக்கு கை வைக்கிறாங்க. அல்லாஹ் முடிவு செஞ்ச காயங்கள் மட்டும் தான் வரும், உங்களோட உயிரை ஒருத்தனுக்கு எடுக்கல. அல்லாஹ்வுடைய வாக்குகள் அல்லாஹ் சொல்றான். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, சஃப்வான் இப்னு உமையா பார்த்தாரு, நாங்க செய்யற வேலையை தான் இவர் செய்யறாரு, இவர பொறுப்பை நாங்க எடுத்தா இவர் பேச்சு வேலையை செஞ்சிருப்பார்.
சல்மான் உண்மையை சொன்னாரு, பிரச்சனை இல்லை, நான் கடனை கொடுக்குறேன், உங்களோட குடும்பம் என்ற பராமரிப்புல வந்து நீங்க போ, நீங்க நல்ல கவனமா போயிட்டு நீங்க போற விஷயத்த சாதிச்சுட்டு வரணும். இதுதான் மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இவர் என்ன செய்யறார்? வகைக்குமே அல்லது பேர் ஒளிஞ்சி மறைஞ்சு அப்படி மதீனாக்கு வந்தா அன்பு நம்பிக்கிட்ட போறா. அன்பு நம்பிக்கை அல்லாஹ் வஹி மூலம் சொல்லிட்டான், உங்களை கொள்றதுக்கு தான். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இவர் போனவர் யாரு கையில சரியா மாட்டினாட்ட உமரில்லான கையில, யாரு கையில மாட்டி? உமரில்லான கையில. உமரில்லான விடுவாங்க, விட மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரத்துல பாக்குறாங்க, வந்தவர் உமரில்லான கையில மாட்டி, உமரில்லான அப்படி உடற்கிட்ட அப்படி இழுத்து கொள்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரத்துல சொன்னாங்க, உமர் அவர் விடுங்க. ரசூலுல்லாஹ் எவ்வளவு அழகான அல்லாஹ் வஹி மூலம் சொல்லிட்டு நம்மளை கொல்றதுக்கு வா. அன்பு நபிக்கு தெரியும் என்னை கொல்ல வார, கையில நன்கூட்டப்பட்ட வாரோட வார. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை கொல்ல வாரவருக்கு கூட ஹிதாயத் கிடைக்கிறது தான் யோசிச்சார். தன்னை கொல்ல வாரவர் விரோதி. மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, உமர் எல்லாம் உடல் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமர் விடுங்க. அவர் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், இவர் ஏதோ கெடுதி செய்யறதுக்கு தான் வந்திருக்கார், கையில வாளோட வந்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் அவர் என்னைய சந்திக்க வந்தீங்களா, நீங்க அவர் விடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினாங்க, ஹஜ்ரத் உமர் விட்டாங்க. அவர் மொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, உமைர் ஏன் வந்தீங்க? அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், கலிமா சொல்ல வந்தேன். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவர் சொன்னாரு, இந்த வாப்பட விஷயமா நான் அவங்களோட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றேன். சொன்னாங்க, நீங்க போய்த்தானே சொல்றீங்க, நீங்களும் சல்மான் இப்னு உமையா அவங்க இடத்துக்கு பேசிக்கொண்டீங்களா? பேசிக்கொண்ட விஷயம் ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் சொன்னது யாரு? அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த விஷயத்தை சொன்னாங்க, நீங்க பேசிட்டீங்க தான் இப்படி ரகசியம். அவர் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், நான் கலிமா சொன்னேன். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர் அவர் சொல்றாரு, நான் ரசூலுல்லாஹ்வை கொல்ல வந்தேன். நான் குடிப்பட்டது யார கையில? ஹஜ்ரத் உமருடைய கையில. அன்பு நபி ஒரு சைக்கிளை செஞ்சிருந்த ஏழ வாழெடுத்து உமர் என்னை வெட்டிப்பார். நான் அன்பு நபியை கொல்ல வாரேன்றது நபிக்கு தெரியும் இருக்கிறது. அந்த நேரத்தில் கூட அன்பு நபி நடந்து கொண்ட முறை, அன்பு நபி நடக்கிறாங்க நல்ல முறையில, அது அல்லாஹ் ஹிதாயத்துக்கு காரணம். எனவே மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் இப்படித்தான் ரசூலுல்லாஹ் முறையை காட்டினார். சஹாபாக்கள் பொதுவாக வசதி குறைஞ்சவங்களா தான் இருக்கு. சில தலைவர்களோட ரசூலுல்லாஹ் பேசி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தலைவர்கள் அப்படி எத்தனையோ முயற்சி செஞ்சா ஒன்றும் கை கூட இல்லை. கடைசியா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேசுறதுக்கு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான சில தலைவர்களோட பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அப்பதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இரண்டு கண்ணும் தெரியாத அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு கண் தெரியாது. ரசூலுல்லாஹ் யாரோட பேசிக் கொண்டிருக்கிறாங்க யாருன்றதும் தெரியாது. அப்துல்லா இப்னு மக்தூம் ரலியல்லாஹு இடையில ரசூலுல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிற நேரம் வழி மறைச்சிற மாதிரி சொன்னாங்க, அல்லதி பிமா அல்லாஹ் யா ரசூலுல்லாஹ். சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், என்ன சரி இந்த வஹி இறங்கிதா, எனக்கு குர்ஆனுடைய ஆயத்து இறங்கிது, எனக்கு படிச்சு தாங்கன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான விஷயத்தை ஈடுபட்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் முகத்துல சீக்கிரம் ஒரு மாற்றம் வந்துச்சு, உள்ளத்துல ஒரு மாற்றம் கொண்டு வந்துச்சு. அல்லாஹ் உடனே குர்ஆனுடைய ஆயத்து இறங்கினா, அபஸ வதவல்லா அன் ஜாஅஹுல் அஹ்மா. நபியே, என்ன அவட முகத்துல மாற்றம், என்ன அவட உள்ளத்துல மாற்றம் வந்தீங்களவர் யார் தெரியுமா? இவங்களை விட உயர்ந்தார்கள், இவங்க கலிமா சொல்லாதார்கள், இவர் கலிமா சொல்ல ஒரு மௌலின். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, தலைவர்களை சந்திச்சு ரசூலுல்லாஹ் பேசுற நேரம் அவங்க சொன்னாங்க, முஹம்மத்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து, முகமதே நீங்க சொன்ன விஷயம் தான் நல்ல விஷயம் தான், நீங்க சொல்ற விஷயம் நல்ல விஷயம், ஆனா உங்களோட எங்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உங்களோட வாழ்ந்துட்டே, ஆனா எங்களுக்குள்ள பிரச்சனை என்னடா, உங்களோட அதிகமா இருக்கிறார்கள் அறுதலும். அல்லாஹ் குர்ஆனில் அறுதலுண்டா இந்த சமூகத்துல கீழ் நிலையில் உள்ளார்கள் தான் உங்களுடைய, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவங்களோட தானே வந்தீங்க. மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அதிகமான சஹாபாக்கள் அப்படித்தான். உலகத்துடைய அடையாளம் ஒன்றுமே ஹதீஸ்ல வருது எப்படின்னா, அல்லாஹ் தொழுகை மக்கால கடமை, தொழுகை மக்கால கடமை. ரசூலுல்லாஹ் 51வது வயசுல தொழுகை கடமை மேராஜ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு போனது 53. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நிப்பான், சஹாபாக்கள் தொழுகைக்கு நிப்பான். சாப்பிடுறதுக்கு வசதி இல்லை, உடம்புல சரியான சக்தி இல்லை. அன்பு நபி ஸலாம் கொடுத்துட்டு திரும்பி பார்ப்பாங்க, நிறைய சஹாபாக்கள் நிலையில நிற்கிறாங்க. உண்மை மக்காவுடைய குறைஷிகள் சொல்லுவாங்க, மஜானி, இவங்க எல்லாரும் நல்லா இந்த ஆகத்தான் இந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்பற்ற மீது பைத்தியக்காரன். ஏற்கனவே சிரமத்தோடு இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்கள் ஆறுதல் வார்த்தை சொல்லுவாங்க. என்ன ஆறுதல் வார்த்தை? ஒருமையுடைய எல்லா துனியாவை தருவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. முடிவு செஞ்ச துனியா கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தீனுக்காக வேண்டி இன்னும் அல்லாஹ் இதுக்குரிய கூலி உங்களுக்கு காட்டினாண்டா, தீனுக்காக வேண்டி இன்னும் சிரமப்படுறதை நீங்க நினைப்பீங்க. எனவே மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் தியாகத்தோடு தான் இந்த தீனை வளர்த்தாங்க. சஹாபாக்கள் உலகத்துடைய அமைப்பு ஒன்றும் இல்லை, ஆனா சஹாபாக்கள் முழுசிதான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் ஒரு கூட்டம் இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க அஸ்ஹாபு சுஃபா. அஸ்ஹாபு சுஃபானா யார்? தீனை போல. இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் புகாரி விரிவுரை கிதாப் ஃபத்துல் பாரியில் எழுதுறாங்க, அஸ்ஹாபு சுஃபாக்கள் சரி வசதி இல்லாத சஹாபா, இருக்கிறதுக்கு இடம் இல்லை, உடுக்கிறதுக்கு உடுப்பு இல்லை, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லை. அன்பு நபிக்கு வந்து ரசூலுல்லாஹ் கொடுத்தா சாப்பிடுவாங்க, அப்படி இல்லாட்டி பண்ணி. இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அந்த சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க? அவங்க காடுகளுக்கு போயிட்டு விறகு எடுப்பாங்க, விறகு வெட்டி கொண்டு வருவாங்க, அதனால சின்ன ஒரு வருமானம் கிடைக்குமா. அது அவங்களை விட கஷ்டமானது, அவங்களை விட. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள முழு சிந்தனை மாறுறாங்க. அஸ்ஹாபு சுஃபான்னு சொன்னா தனக்கே சாப்பிடுறதுக்கு இல்ல, காட்டுக்கு போயிட்டு விறகு வெட்டி கொண்டு வந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை அவங்களை விட கஷ்டவாளிகளுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். தந்த தேவையை விட மற்றவங்களோட தேவையை முதன்மைப்படுத்தக்கூடிய ஆட்கள் தான் சஹாபா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தஹஜ்ஜுடைய நேரத்துல வாராங்க. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர காலத்தோடு எழுந்துவாங்க, நிறைய தொழுவாங்க. அன்பு நபியுடைய தஹஜ்ஜத் புகாரில வரக்கூடிய ரிவாயத் 8 3 11 ரக்காத் தொழுவாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட தஹஜ்ஜுடைய தொழுகை எனக்கு அல்லாஹ் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திக்கிறான். அன்பு நபி எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த குஸ்மிஹின் வசூலி, எவ்வளவு அமைதியாக, எவ்வளவு அழகாக, எவ்வளவு நீளமாக சொல்லுவாங்க. அதை நீங்க கண்ணால பார்த்து எனக்கு கேட்டு எனக்கு வர்ணிக்கலாம். மேலான கண்ணியமான பெரியவர்களை, சகோதரர்களே, அவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்தோடு தூங்குவாங்க, நேரத்தோடு எழும்புவாங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீடு மஸ்ஜிதுன் நபவி உள்ளும் எங்களுக்கு தெரியும். எங்களை நபி அங்கதான் நடக்கம் செய்யப்பட்டது. இந்த அளவு சின்ன ஊருண்டா கை வச்சினா கை முகத்துல கூரையப்படும், கால நீட்டினா ஆயிஷா நாய் கால நீட்டினா ரசூலுல்லாஹ் சுஜூத் செய்யும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தூங்கிக் கொண்டிருப்பாங்க, கால நீட்டினா ரசூலுல்லாஹ் சுஜூத் செய்யும். ஆயிஷா நாயோட கால அப்படி மடக்கிட்டு தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ். இவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் ஒரு மஸ்ஜிதுல் நபவியில பாபு ஜிப்ரீல் இந்த ரவுலாத்து போறதுக்குள்ள வழியா இருக்கு. பாபு ஜிப்ரீலால போனா 2 கட்டி, ஒரு ஆயிஷா நாயகத்துக்கு முன்னால் ஒரு கட்டு இது. அந்த பாதை அந்த வழியால வாசலால போற நேரம்
வலதுல ஒரு கட்டி, அதுதான் அஸ்ஹாபு சுஃபாக்கள் இருக்கு. இடது பக்கத்துல உள்ளது ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜுத் தொழுகை. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஹாபு சுஃபா தங்குறதுக்கு முன்னுக்கு அன்புநபி தஹஜ்ஜுத் தொழுகிறது அந்த பாதை வீட்டால ரசூலுல்லாஹ் ரூட்டோட சேர்ந்த மாதிரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டு கதவை திறக்கிறாங்க. அங்க ஒரு சஹாபி நிக்கிறார். ரபிஆன்னு சொல்லக்கூடிய சஹாபி, சில ரிவாயத்தாருடைய பேர் வந்து அபூ ஃபிராஸ் ரலியல்லாஹு. அபூ ஃபிராஸ் ரலியல்லாஹு வாரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவை திறந்து பார்க்கறாங்க. தஹஜ்ஜுடைய நேரம். அவர் ரசூலுல்லாஹ் வீட்டு வாசல்ல நிக்கிறாரு. கையில ஒரு பாத்திரத்துல தண்ணியோட நிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அபூ ஃபிராஸ் என்னத்துக்கு வந்தீங்க? அவர் சொன்னாரு, யா ரசூலுல்லாஹ், நீங்க தஹஜ்ஜுடைய தொழுகிறதுக்கு வருவீங்க, உங்களுக்கு தேவையான உணவுக்கு தேவையான தண்ணி எடுத்துட்டு வருவீங்க. அவர் சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், நீங்க தஹஜ்ஜுல வருவீங்க, உங்களுக்கு தேவையான உணவு செய்யறதுக்குள்ள தண்ணி கொண்டு வந்தீங்க. ரசூலுல்லாஹ் எவ்வளவு சந்தோஷம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிட்ட உடனே கேட்டாங்க, அபூ ஃபிராஸ், உங்களுக்கு என்ன சார் தேவைக்குதான்னு கேட்டாங்க. அன்புநபிக்கு அவருடைய நிலைமை எல்லாம் தெரியும். அறக்குறையான உடுப்புத்தான், முழுமையான உடுப்பு இல்லை. ஹதீஸ்ல வந்து இது எப்படின்னா, ஆண்கள் பெண்கள் சொல்லுவாங்க, பெண்கள் பின் சப்புகள்ல, ஆண்கள் முன் சப்புகள்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு சொல்லுவாங்க, ஆண்கள் பூர்த்தியாக நிலைக்கு வரும் வரைக்கும் நீங்க தலை தூக்குவாங்க. காரணம் என்னண்டா, ஆண்களுடைய உடுப்பு அவ்வளவு கட்டையாது சொல்றாங்க. அப்படி ரெண்டு தொங்கலையும் சஹாபாக்கள் புடிச்சுக்கொள்வாங்க. இதுதான் சஹாபாக்கள் ஆரம்பம். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அபூ ஃபிராஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அப்படி ஒரு சஹாபி தான். உலகத்துடைய அடிப்படையில் அழகா உடுக்கிறதுக்கு ஒரு ஜுப்பா இல்லை, அழகா உடுக்கிறதுக்கு ஒரு வேட்டி இல்லை, சாப்பிடுறதுக்கு சரியான சாப்பாடு இல்லை, இருக்கிறதுக்கு இடம் இல்லை. உலகத்துடைய அடிப்படையில் ஒன்றுமே இல்லை. தஹஜ்ஜுடைய நேரம் அல்லாஹ் சொல்றான், நான் கீழ்வானம் வரக்கூடிய நேரம், நீங்க கேளுங்க நான் தாரேன், நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க நான் பாவத்தை மன்னிக்கிறேன். அல்லாஹ் கீழ்வானத்துக்கு வர நேரம். அன்பு நபி கேட்கிறாங்க, அபூ ஃபிராஸ் என்ன வேணும்? அபூ ஃபிராஸ் வெளியிலான்னு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரே ஒரு தேவை தானே. என்ன தேவை தெரியுமா யா ரசூலுல்லாஹ்? சுவர்க்கத்துல நான் உங்களோட உண்டாயிருக்கேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் உணர்வு வந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்வியை திருப்பி கேட்டாங்க, அபூ ஃபிராஸ் உங்களுக்கு என்ன தேவை? அவர் சொன்னார், ஹுவதாக யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அதுதான் யா ரசூலல்லாஹ். அப்படின்னா நான் சுவர்க்கத்துல உண்டோடு இருக்கிற தேவை மட்டும் தான். நீங்க அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க அதிகமா சுஜூத் செய்ய, சுவர்க்கத்தை என்னோடு இருக்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும். எனவே மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் உள்ளத்துல இருந்து ஆசை இந்த அவங்க விலகினாடு இருந்தீங்களா உலகம் போயிருக்கு. உலகத்துடைய இன்பங்கள் சுகபோகங்கள் எல்லாம் மௌத் வரைக்கும், மௌத்துக்கு ஒன்றையும் அனுபவிக்கிறார், மௌத்து வரைக்கும் ஒன்றும் அனுபவிக்கிறார், மௌத்து வரைக்கும். மௌத்துக்கு போற ஒன்றுமே வாழவில்லை, நாங்க செஞ்ச அமல் மட்டும். பெரிய சஹாபாக்கள், பணக்கார சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்கு செலவழிக்கிறார், கால நேரத்தை கொடுக்குறவங்க. சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் செலவழிப்பாங்க எப்படின்னா, சில நேரம் ரசூலுல்லாஹ்வே ஆக்குது. தபூக்கிலே யுத்தம் நடக்குது, அந்த படைக்கு செல்வாங்க, ஜெய்சுல் உஸ்ரா, வறுமை படைன்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக அல்லாஹ்வுடைய பாதையில போறவங்க அந்த காலத்துல யுத்தத்துக்கு தான் போவாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில போறவங்க யுத்தத்துக்கு போவாங்க, பெரும்பாலும் திரும்பி வரவும் சுகம். சஹாபாக்கிட்ட ரசூலுல்லாஹ் போற இடங்களை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த காலத்துல முனாஃபிக்கள் இருந்தாங்க, இஸ்லாத்துடைய விரோதிகள் இருந்தாங்க. போறதுக்கு முன்னால சதி செய்யறதுக்கு ரசூலுல்லாஹ் போற டிரெக்ஷனை திசையை சொல்ல மாட்டாங்க. ஆனா தபூக்குடைய யுத்தம் முக்கியமான சந்தர்ப்பம். சஹாபாக்கள் விவசாயிகள், பெரும்பாலும் ஈட்ட பழங்கள் பழுத்து அறுவடைக்கூடிய காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை தஸ்கீல் பண்ணாங்க, ரெண்டு விதமான தஸ்கீல். சஹாபாக்களை நேரமும் கேட்டாங்க, நீங்க செல்வத்தையும் தரணும்னு சொன்னாங்க, ரெண்டு தஸ்கீல்.
இன்னைக்கு மருத்துவ அப்படித்தான் தஸ்பீல் பண்றான். 4 மாசம் எவ்வளவு தபூக்ல அப்படித்தான் தஸ்பீல் பண்றான். பத்ர்ல ரசூலுல்லாஹ் தஸ்பீல் பண்ணது உண்டு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன்கான மாவு தஹ்ருன் பல்யர்கம் மான். வாகனமுள்ளாக்கள் அங்கே சொன்னாங்க, வாகனமுள்ளாக்கள் வாகனம் தான். இன்றைக்கு மாதிரி பென்ஸ் கார் ஒன்றும் இல்லை, ஒட்டகம். அது சொல்றாங்க அப்படின்னா 3 பேருக்கு ஒரு ஒட்டகம், ஒரு ஒட்டகம் 3 பேர். ரசூலுல்லாஹ் 3 பேர் தேர்ட் படித்தான ரசூலுல்லாஹ் ஏறிக்கொண்டு பதில். மேலான கண்ணியமான பெரிய 2 தஸ்பீல் செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட பேர்களை பதிவு செய்யுங்க, உங்களோட செல்வத்தை கொடுத்துட்டான். எப்படி செல்வத்தை கொடுத்துட்டான். நெருக்கடியான சந்தர்ப்பம், ஈத்த மரங்கள் படுத்து இது அறுவடைக்குரிய காலம். சஹாபாக்களோட வருமானமே அதுதான். ஆனா சஹாபாக்களுக்கு தெரியும், ஈத்த பழத்தால எங்களோட வாழ்க்கை போறது இல்லை, அல்லாஹ் முடிவு செஞ்ச ரிஸ்க் அல்லாஹ் தந்துட்டானா. இதுதான் எத்தி. மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹ்கீக் பண்றாங்க. இப்பதான் சஹாபாக்கள் ஒருத்தர் முந்து யோசிக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க எல்லா சந்தர்ப்பத்திலையும் தீனுக்கு முந்திக் கொண்டே இருந்தாங்க. இப்ப அவங்க செலவழிச்சு முடிச்சுட்டாங்க. அவங்களோட கையில ஒன்றும் தபூக்குக்கு வரக்கூடிய நேரம் வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தோல் துண்டுகள் நீச்சி, வீட்டில் இருக்கக்கூடிய தூசி அதெல்லாம் ஒன்று சேர்த்து சின்ன ஒரு பொட்டணம் மாதிரி கட்டி அப்படி கொண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில கொடுத்தாங்க. அதை தவிர விட்டு ஒன்றுமே இல்லை. அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு கையில கொஞ்சம் வசதி. உமர் ரலியல்லாஹு பார்த்தாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள்கிட்ட பொருள் கேட்பாங்க, ஏன பொருள் அளவாசியே கொடுக்கும். உமர் ரலியல்லாஹு யோசிச்சாங்க, ரசூலுல்லாஹ் என்ன கொண்டு வந்தான்னு கேட்பாங்க. இப்ப நான் சொல்லுவேன், இவ்வளவு ஒட்டம், இவ்வளவு குதிரை, இவ்வளவு தங்க நாணயம். ரசூலுல்லாஹ் கேட்டா நான் சொல்லுவேன். அவங்க உள்ளத்துல இருந்த யோசனை என்னடா, அபூபக்கர் ரலியல்லாஹு ஒன்றுமில்லாம தான் வருவான், ஏழு சொத்துல அளவாசியே கொடுக்குறேன். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்தியாசமான ஒரு கேள்வி தான் கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு உமர்ட்ட கேட்டாங்க, மா அபுகைத லிஅஹ்லிக யா உமர் என்று கேட்டாங்க. மா அபுகைத லிஅஹ்லிக யா உமர், உமர் உங்களோட குடும்பத்துக்கு என்ன வச்சிட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க. உமர் சொன்னார், மிஸ்வ மாலி யா ரசூலுல்லாஹ், சொத்துல அறவாசி. அடுத்தது வராங்க யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டாங்க. அவங்க கொண்டது கொஞ்சம் தான். அன்பு நபி கேட்டாங்க, மா அபுகைத லிஅஹ்லிக யா அபூபக்கர், அபூபக்கர் உங்க குடும்பத்துக்கு என்ன வச்சிட்டு வந்தீங்க? சொன்னாங்க, அல்லாஹ் வ ரசூலுஹு யா ரசூலல்லாஹ், என் வீட்ல அல்லாஹ் ரசூலை தவிர ஒன்றுமே கிடையாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த அளவு செலவழிச்சாங்க. இப்ப உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்பு நபியோட மருமகன் ஜுன்னூரைன் என்று சொல்லுவாங்க. ஜுன்னூரைன் என்ன? ரசூலுல்லாஹ் ஒரு மகளை முடிச்சாங்க, மகள் மௌத், அடுத்த மகளை முடிச்சு கொடுத்தாங்க, அவங்களும் மௌத். ரசூலுல்லாஹ் 2 நூர் அவருக்கு தான் கிடைச்சு. ரசூலுல்லாஹ் 2 நூர், சுப்ஹானல்லாஹ். அன்பு நபி சொன்னாங்களா, 2வது மகள் மௌத்தா போனே, உஸ்மான் எனக்கு திருமணம் முடிக்காத மகள், இன்னும் மகள் இருந்து உங்களுக்கு தான் கிடைக்கும் சொன்னாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களை பார்த்து மலக்குமார் வெட்கப்படுவாங்க. உஸ்மானுக்கு சொல்றாங்க, உஸ்மானே கனி, பணக்கார உஸ்மான். பணக்கார உஸ்மான் தான் அந்த அளவு செலவழிக்கும். இந்த அளவு செலவு. தபூக் 30,000 பேர் கொண்ட படை, 30,000 பேர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஷ்கீல் பண்றாங்க, வாங்க உங்களுடைய நேரத்தை தாங்க, உங்களுடைய செல்வத்தை தாங்க, செல்வத்தை தாங்க. சஹாபாக்கள் வசதிக்கு உள்ள மாதிரி கொடுத்தாங்க. உஸ்மானே கனி ரலியல்லாஹு 10,000 பேருக்கு தேவையான சகல பொருட்களை 3 லோண்டு படையில 3 லோண்டு 10,000 அப்படி கொண்டு கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் சரி சந்தோஷம், நிறைய தங்க காசு தீனார கொண்டு கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தங்க சல்லி தீனார தங்க கையால அப்படி கரண்டாங்க. கரண்டி சொன்னாங்க, மாலர் உஸ்மான் மா சனா பாத ஹாதல் யோம் சொன்னாங்க. உஸ்மான் கொடுத்த சதக்கா எவ்வளவு பெரிய சதக்காண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கட பாசையில நாங்க சொல்றேன்டா, அவர்ல பாவம் செய்யற விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லல. உஸ்மான் பாவம் செஞ்சாலும் இந்த சதக்காவுடைய பரக்கத்தால அல்லாஹ் அந்த சதக்காவுடைய பரக்கத்தால் எந்த பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் தீனுக்கு செலவழிச்சாங்க.
வசதி குறைஞ்ச சஹாபாக்கள் கவலைப்படுறாங்க. வசதியானவங்க செலவழிக்கிறாங்க, வசதி குறைஞ்சாக்க கவலைப்படுறாங்க. வசதி குறைஞ்சாக்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் ذهب اهل الدثور بالوجوه يا رسول الله. யா ரசூலுல்லாஹ், இந்த பணக்கார சஹாபாக்கள் நன்மையெல்லாம் எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. எங்களுக்கு செலவழிக்க வசதியும் இல்லை, டைம் கொடுக்கவே இல்லை, வசதி இல்லை. எங்களோட குடும்பம் எங்களோட தொழிலுக்கு டைம் கொடுக்கவே எங்களுக்கு டைம், எங்களுக்கு வசதி இல்லை. யா ரசூலுல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்னாங்க, நீங்க ஒவ்வொரு பரலான தொழுகையினால 33 சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் சொல்லி வாங்க, உங்களுக்கு பெரிய நன்மை கிடைக்கும். சஹாபாக்கள் ஒரு அளவு வசதி குறைஞ்ச சஹாபாக்களுக்கு மனசுல திருப்தி சந்தோஷமா போனா இந்த விஷயம் பணக்கார சஹாபாக்கள் கேள்விப்பட்டாங்க. அவங்க அந்த அதுக்காரர்களை ஓத ஆரம்பிச்சாங்க, அந்த தஸ்பீஹாத்களை ஓத ஆரம்பிச்சாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ரெண்டாவது சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க எங்களுக்கு படித்து தந்த தஸ்பீஹாத்கள் அவங்களும் ஓதுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட கிருபை, அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட சிறப்பு. அல்லாஹ் நாடினாக்களுக்கு தான் அவங்க செல்வத்தை செலவழிக்கிறாங்க, நேரத்தை செலவழிக்கிறாங்க. இது அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட சிறப்பு என்ற கருத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே மேலான வலியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு உலகத்துல கொஞ்சம் கால வாழ்க்கையை கொடுத்தீங்கன்னா, இந்த வாழ்க்கை அல்லாஹ்வே சொல்ற இது சோதனைக்குரிய வாழ்க்கை, சோதனைக்குரிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நாங்கள் வெற்றி பெறுவதாக இருந்தால் எங்களுடைய ஈமான் சீராகணும், எங்களோட கண்ணுக்கு விளங்கக்கூடிய பொருளால ஒன்றும் ஆகாதுன்ற நம்பிக்கை உள்ளது. அந்த நம்பிக்கை வாரத்துக்காக வேண்டிதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய முறை முஜாஹதான சொல்லக்கூடிய முறை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்சினீன். வல்லதீன ஜாஹது ஃபீனாண்டா யார் தீனுக்காக வேண்டி முயற்சி செய்றாங்களோ எல்லா வழிகளையும் நாங்க தொடர்ந்து. சஹாபாக்கள் ஒரு காலத்துல கஷ்டப்பட்டாங்க, பின்னால கவலைப்பட்டாங்க. ஒரு காலத்துல தியாகம் செஞ்சாங்க, பின்னால கவலைப்பட்டாங்க. அல்லாஹ் உலகத்துடைய சுகபோகங்களை கொடுத்தான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பட்டு புடவையால மூக்கு தொடக்கிறார், சாப்பிடுறதுக்கு இல்லாம இருக்கும், பட்டு புடவையால மூக்கு தொடக்கிறார். அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் உலகத்திலே எல்லாத்தையும் தந்துடுவோமோடு நான் பயப்பட்டோம்னு சொல்றாங்க. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, தீன மட்டும் தான் அல்லாஹ் நினைக்கிறது. தீன்ன்றது அல்லாஹ்வுடைய கட்டளை, அன்பு நபியுடைய முழுமையான வாழ்க்கை. இந்த தீன் எங்கள்கிட்ட வாழண்டா கட்டாயம் நாங்க முஜாஹதா செஞ்சா மட்டும்தான் பூர்த்தியான தீன் வரும். இந்த தீனை பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா நபிமார்கள் அனுப்பினான். அன்பு நபிக்கு பின்னால நபிமார்கள் யாரும் மாறுதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உம்மத்தா இருக்கக்கூடிய எங்களுக்கு இந்த பொறுப்பு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவுடைய சந்தர்ப்பத்துல சஹாபாக்களை எல்லாரும் முன்பு கூட்டி ரசூலுல்லாஹ் சில பொறுப்புகளை கொடுத்தாங்க. 3 கேள்வி ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அலாஹல் பல்லக்து அலாஹல் பல்லக்து ரிசாலா வஅத்தைத்துல் அமானா வனஸத்து. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நான் இந்த தூத உங்க கையில ஒப்படைச்சிட்டேனா, தீனை நான் காட்டி தந்துட்டேனா, உங்களுக்கு நேரான வழியை காட்டி தந்துட்டேனா? அதுக்கு சஹாபாக்கள் சொன்னாங்க, பல்லக்து ரிசாலா வஅத்தைத்துல் அமானா வனஸத்துல் உம்ம. யா ரசூலல்லாஹ், உங்க பொறுப்பை எனக்கு கையில தந்துட்டேன். அவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆள்காட்டி விரல் இருந்து இந்த கலிமா விரல வானத்துக்கு பக்கம் உயர்த்தி அல்லாஹ் சொல்றான், அல்லாஹும்ம ஃபஷ்ஹத், யா அல்லாஹ் நீ இதுக்கு பொறுப்பை. இப்ப அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குறான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் இஸ்லாம தீனா. இதுக்கு பின்னால தீன்ல எந்த விதமான குறைபாடும் இல்லை, நாங்க பூர்த்தியா தீனை தந்துட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை அரபாவுடைய நாள் முடியுது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினாவுடைய பூமிக்கு போறாங்க. அய்யாமுத் தஷ்ரீக்குடைய 2வது நாள் மினா நிக்கிறாங்க. அடுத்த சூரா அல்லாஹ் தஆலா இறக்குறான், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வ ரஅய்த الناس يدخلون في دين الله அஃவாஜா. இந்த சூரால அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே நாயகமே, வெற்றி உதவி வந்துருச்சு, எதிர்பார்க்காத மக்கள் சாரி சாரியா இஸ்லாத்துக்கு வராங்க. நீங்க தஸ்பீஹ் செய்யுங்க, இஸ்திக்பார். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு மட்டும் அழுது கொண்டிருந்தாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, நல்ல செய்தி வந்தீங்க, சந்தோஷமான செய்தி வந்தீங்க, நாங்க சந்தோஷமா ஆகிறோம், நீங்க அழுறீங்களே. அவங்க சொன்னாங்க, இது சந்தோஷமான செய்தி இல்ல, அன்பு நபியுடைய மௌத் அல்லாஹ் தஆலா சொல்றார். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் எப்ப பொறுப்பெடுத்தாங்களோ அல்லாஹ் உடனே
குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி ரசூலுல்லாஹ் சொன்ன நபியே நாயகமே உங்களோட பொறுப்பை கொடுத்துட்டீங்களா, இப்ப நீங்க எங்கள்கிட்ட வார்த்தை இல்லையா. எனவே மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் என்னோட உங்களோட கொண்ட இரக்கம் தான் நாங்கள் வாழக்கூடிய காலம் பயங்கரமான காலம். பாவத்திலிருந்து எங்களுக்கு தப்பினாலும் எங்களை பாவம் விடாது. ஈமான பாதுகாக்கிறது கஷ்டமான காலம். பாவங்கள் மலை மாதிரி செய்யக்கூடிய காலம். சோதனைகள் மலை மாதிரி கொட்டக்கூடிய காலம். இந்த ஜமான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானுடைய உழைப்பு செய்யக்கூடிய பாக்கியம், நுபுவத்துடைய உழைப்பு செய்யக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்திக்கிறான். முழு உலகத்திலே முழு மக்கள் உழைப்பு செய்யறாங்க. எங்களுடைய நாட்டிலே மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய இருக்கின்ற முழு உலகத்துக்கு ஜமாத்கள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்த காலம் நேரம் இதை நாங்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி கொடுத்து இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போறது நியத் வைப்போமா இன்ஷா அல்லாஹ். அந்த நியத்தோட சொல்லுங்க அல்லாஹ் ரஹ்மத் செய்வார். இந்த வருஷம் என்ற வக்து நாங்க பொறியில் போறோம்ன்ற கொஞ்சம் எலும்புகளை இன்ஷா அல்லாஹ் பொறியில் போற ஜமாத்துகள் கொஞ்சம் எலும்புகளை அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். நியத்துள்ளவங்க வெளியாக இன்ஷா அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். பொறியில் வக்து போறோம் கொஞ்சம் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். மசூரா பண்றது அனுமதி கிடைச்சா போறோம் கொஞ்சம் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். மசூரா போறவங்க ஆண்கள் ஜமாத்ல போறவங்க முழு உலகத்துக்கும் போறது நீ அல்லாஹ் எல்லாத்தையும் கபூல் செய்வானாக. போகக்கூடிய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துவானாக. உடம்புல ஆரோக்கியத்தை தருவானாக. எங்களுடைய சந்ததிகளை கியாமத் வரைக்கும் இந்த உழைப்பு செய்யக்கூடிய சந்ததிகளாக அல்லாஹ் கபூல் செய்வானாக. சொல்லிச்சால் அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். முழு உலகத்துக்கும் கொஞ்சம் மாற்றம் பேசிக் கொண்டிருக்கோம். நாங்கள் அல்லாஹ் எங்களுக்கு தந்த நியமத்துகளை போயிட்டு பார்க்கிறேன்டா சுபஹான இந்த நாட்டுல எவ்வளவு நியமத்துகள் அல்லாஹ் தானே. அரபிகள் இந்த நாட்டுக்கு சொன்னாங்க அப்படின்னா ஜன்னத்து துனியான்னு சொல்லுவாங்க. ஜன்னத்து துனியாண்ட உலகத்துடைய சுவர்க்கம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க. என்னண்டா முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமிக்கு வந்ததுனால இவ்வளவு செழிப்பாக அல்லாஹ் தானே. அல்லாஹ் பெரிய அல்லாஹ் உதவியாக நாங்க போன வருஷம் சோமாலியா லேண்ட் எத்தியோப்பியா ஹபஷா அல்லாஹ் பெரிய எங்களுக்கு போறதுக்குள்ள சந்தர்ப்பம் அல்லாஹ் தஆலா தந்தான். சுப்ஹானல்லாஹ். இங்க நாங்க தண்ணி எவ்வளவு வீட்டில் செய்யறோம். அந்த தண்ணிக்கு அந்த மக்கள் பண்ற கஷ்டம், தண்ணிக்கு அந்த மக்கள் அந்த அளவு சிரமம் பண்றாங்க. ஜமாத்துகள் போனாலும் கூட சின்னொரு லோட்டால தண்ணி தருவாங்க. ஒன்றுக்கு ரெண்டுக்கு எல்லாம் முடிச்சு முழுவும் எல்லாரும் தான் சொல்லுவாங்க. குளிக்கிறேன்னா என்னாலும் குளிக்கிறதுக்கு இல்லை. இன்னைக்கு மழை தண்ணியால சுபானங்க நாங்க யோசிக்கணும். இவ்வளவு தண்ணி அல்லாஹ் இந்த நாட்டுக்கு எவ்வளவு இறக்கி சொல்லுங்க. அல்லாஹ் தந்த நேமத் எங்களுக்கு அப்பதான் வேணும். அல்லாஹ் எங்களை இந்த நாட்டுல எவ்வளவு கண்ணியமா வாழ வச்சுக்கிறாங்க. வீணோட மார்க்கத்தோட நாங்க சிறுபான்மையா வாழ்ந்தாலும் சில அரபு நாடுகளுக்கு போய் வாழ ஜமாத் சொல்றாங்க நாங்க வாழ்றது உலகத்திலே சுவர். நான் உலகத்திலே சுவர் 100க்கு 100 தீனோட வாழக்கூடிய சூழல் அல்லாஹ் தஆலா தந்தி. அப்ப இது பாதுகாக்கணும்டா அல்லாஹ் சொல்றார் லைன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். நீங்க அல்லாஹ்வுடைய தீனுக்கு அதிகமான கால நேரத்தை கொடுத்தா இந்த சூழல் பாதுகாக்கப்படும். சொல்லுங்க அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். நியத்துல்லாஹ் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். பொறியில் போறதுக்கு நியத் வைக்கிறோம்ன்றார்கள், முயற்சி செய்யறோம்ன்றார்கள். எலும்புகளை இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். மஷூரா கிடைச்சா போதும். அப்படி இல்லாத கொஞ்சம் சொல்லுங்களேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா உங்களை கபூல் செய்வானாக. போகக்கூடிய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துவானாக. ஒரு குடும்பத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஹஜ்ரத் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். உலமாக்கள் 2வது வருஷம் போயிட்டு 3வது வருஷம் ஸ்டார்ட் பண்ணி சொல்லுங்க அல்லாஹ் கொஞ்சம் நியத்துள்ளாக்கள் வெளியா அந்த நியத்தோட சொல்லுங்க. கண்ணியமான உலமாக்கள் 2வது வருஷம் போற நியத்துள்ளா. நான் நினைக்கிறேன் நாட்டில இருந்து 10 ஜமாத் கிட்டத்தட்ட 2வது வருஷம் வெளியா. 1வது வருஷம் முடிக்காதாக்கள் கொஞ்சம் எண்ணி பேரை கொடுங்க. 2வது வருஷம் போற நியத்துள்ளாக கொஞ்சம் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி நாங்க கால நேரம் கொடுத்தது நஷ்டமே. அல்லாஹ் சொல்றான் எப்படிங்களா நஷ்டமில்லாத வியாபாரம், நஷ்டமில்லாத வியாபாரம். கொஞ்சம் சொல்லுங்க உலமாக்கள் நியத்துள்ளாக்கள் வெளியா. மஷூரா பண்ணி போறதுக்கு உடனே போறது இல்ல. தப்பக்குள் பண்ணி மர்க்கஸ் எங்களுக்கு அனுமதி தந்தா போறது. சொல்லுங்க அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். கொஞ்சம் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அந்த நியத்தோட சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு 3 சில்லா முடிக்கிறோம்ன்றாங்க. ரெண்டுகளை இன்ஷா அல்லாஹ் அவசரம் எங்கட வருஷ வக்த நாங்க முடிக்கும். ஒரு 3 சில்லா போறாங்க. 3 சில்லா போறாங்க. கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ். இந்த வருஷத்துடைய வக்த நாங்க முடிக்கணும். வருஷத்துடைய வக்த நாங்க முடிக்கணும் அவசரம். ஒன்று ஆண்கள் ஜமாத்ல அல்லது மஸ்தூராத்துடைய தர்தீப்னா மஸ்தூராத்ல நான் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் சொல்லுங்க. நியத்துல்லாஹ் சொல்வாங்க நியத்துல் மூமின் கைரும் மின் அமல். அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் கபூல் செய்வான். போகக்கூடிய வசதி வாய்ப்புகளை தருவான். உடம்புல ஆரோக்கியத்தை தருவான். செல்வத்துல பரக்கத் தருவான். பரக்கத் செய்வான். எங்கட சந்ததிகளை தீனுக்கு அல்லாஹ் கபூல் செய்வான். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். சொல்லுவாங்க நியத்துல் மூமின் கைரும் மின் அமல். நியத்துன்றது உள்ளத்துல நினைக்கிறது. போனா நல்ல
நல்லவே யோசிக்கிறாரு. பேரை கொடுக்க வேண்டியது அல்லாஹ் நாடுனா அனுப்பு. பேரை கொடுக்கறதுனால எந்த குறைபாடு இல்லை. பேரை கொடுத்தா நன்மை இருக்கும். நாங்க உறுதியான நியத்து வச்சா பூர்த்தியான கூலி அல்ல, பூர்த்தியான கூலி. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். நியத்துல்லாக்கள் வெளியா நல்லா இருந்துச்சு. நியத்துள்ள கொஞ்சம் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா ஆஜார கபூல் செய்வார். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் இருந்துச்சு. கொஞ்சம் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஒரே ஒரு ஹதீஸ் சொல்லி நான் முடிக்கிறேன். புகாரில வரக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்துல அல்லாஹ் 4 மனிதர்களுக்கு அல்லாஹ் முடிவு செய்வார். ஒருத்தருக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனை கொடுத்திருக்கிறார், தீனை கொடுத்திருக்கிறார், அதோட சொத்து செல்வத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இவருக்கு அல்லாஹ் தீனை கொடுத்திருக்கிறதுனால குர்ஆன் ஹதீஸை விளங்கிக்கிறாரு, தீனுக்கு செலவழிக்கிறதுடைய பொறுமதியை விளங்கிக்கிறாரு, அதனால நிறைய செலவழிச்சு. இன்னொரு மனுஷன் இருக்கிறாரு, அவருக்கு தீன் குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கம் கொடுத்திருக்கிறார், தீனோட வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஆனா உலகத்துடைய அடிப்படையில வசதி வாய்ப்புகள் இல்லை. வசதி உள்ள மனுஷன் தீனுக்கு செலவழிக்கிறாரு, முழு உலகத்துக்கும் போயிட்டு வராரு, இவர் பேரை கொடுக்கிறார், நியத்து வைக்கிறார். சொன்னாங்க, நியத்து 2 வகைப்படும். ஒன்று நினைக்கிறது, இன்னொன்று உறுதியாக. அரபுல சொல்றாங்க ஹம்மு அஸ்ம்னு சொல்லுவாங்க. அஸாயின்னு சொல்லுவாங்க பாருங்க, இது அஸ்ம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் அந்த வார்த்தையை தான் பாவிச்சார். இப்போ இவர் என்ன யோசிக்கிறாரு? இவருக்கு வசதி இல்ல, டைம் எடுக்கலாம். இவரை பார்த்து யோசிக்கிறார், யா அல்லாஹ் எனக்கு வசதி வாய்ப்பு சொத்து செல்வத்தை தந்தா, தீனுக்கு நான் இவரை விட கூடுதலான நேரத்தை கொடுப்பேன், கூடுதலாக செலவழிப்பேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவருடைய நியத் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். நாளைக்கு மறுமை நாளையில சுவர்க்கத்துல இந்த 2 பேருக்குள்ள அந்தஸ்து ஒரே அந்தஸ்து. அப்படி ஒரு நியத் வெப்பமா இன்ஷா அல்லாஹ். அப்படி நியத் வந்தாங்க கொஞ்சம் எண்ணுங்களே இன்ஷா அல்லாஹ். நாங்களும் வருஷம் முடிய என்ன வருஷத்துடைய வக்த முடிக்கிறோம்னு சொல்லி சொல்லுங்க, அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. கொஞ்சம் சொல்லுங்க, நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் எண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். அப்படி நியத் வந்தாங்க நியத் வெளிப்படும். அல்லாஹ் தஆலா சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நபி இருக்க 7 மாணவர்கள் ஜமாத் இன்ஷா அல்லாஹ் இந்த மாசம் கடைசியில் டிசம்பர் கடைசியில வெளியாகும். 26ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் வெளியாகும். அந்த ஜமாத்தோட நாங்க போறோம்ன்றாக்கள் கட்டாயம் நாங்க மாணவர்களோட போகணும். மாஷா அல்லாஹ் நிறைய மாணவர்கள் அல்லாஹ் நபி இருக்க ஓஏ பின்னால முடிச்சிட்டு வராங்க. பெரிய மாற்றம். உமா பாப்பாவுக்கு கூட யோசின, இந்த புள்ள மஸ்ஜிதோடயே தொடர்பில்ல, 4 மாசம் போயிட்டு வராரு, மஸ்ஜித் விட்டு வெளியெடுக்க கஷ்டமாய். சில உமா பாப்பாக்கு அது பிரச்சனையாமா, அல்லாஹ் பாதையில அனுப்பினா மஸ்ஜிதுக்கே போயிட்டு வானோ தெரியா, மஸ்ஜிதுக்கே போனா பிரச்சனை இல்லை, நஷ்டம் இல்லை. இன்னைக்கு எவ்வளவு உமா பாப்பா தலையில கைய வச்சு கொண்டிருக்கிறான், புள்ளைய பத்தி யோசிக்கிறாங்க. புள்ளைய நல்ல வழிக்கு கொண்டாடுறதுக்கே மஸ்ஜிதோட தொடர்பே இல்லை, முழு நேர தாவத்தோட உலகத்துடைய வரக்கத் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் உலகத்துல பெரிய மாற்றத்தை. ஆனால் இந்த புள்ளவங்களுக்கு நாங்க கட்டாயம் உதவியா போகும். இவங்க உருவாகிட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ், பூர்த்தியான கூலி. யார் அவங்களுக்கு உதவியா இருந்தாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா தரும். அந்த அடிப்படையில் அந்த மாணவர்களோட நாங்க போறோம்ன்றாக்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன் இன்ஷா அல்லாஹ், கொஞ்சம் எழுதுங்களேன் இன்ஷா அல்லாஹ். ஏற்கனவே பேர் கொடுத்தாக்கண்டாலும் பரவாயில்லை, கொஞ்சம் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். மாணவர்களோட நாங்க தயாரிக்கிறாங்க, கொஞ்சம் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். கட்டாயம் போடும் ஏரியாக்கள் இன்ஷா போறாங்க, சொல்லுங்க, அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கபூல் செய்வார். கொஞ்சம் சொல்லுங்களேன் இன்ஷா அல்லாஹ். 4 ஹல்கா அல்லாஹ்வுடைய கூலி இருக்க நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. மாணவர்களோட உதவிக்கு நாங்க போவோம். சொல்றாங்க பெற்றோரை சேர்த்து தஸ்கீல் பண்ண சொல்றாங்க, பாப்பா மாறும் சொல்லுங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வார். இன்ஷா அல்லாஹ் நியத் வைப்போமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. மேலான கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹ் உலகத்துல கொஞ்சம் கால வாழ்க்கை அல்லாஹ் தஆலா சந்திக்கிறார். மௌத்துக்கு பிறகு நிரந்தரமான வாழ்க்கை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க எங்கட சிந்தனையோட வாழ்ந்தா மன நிம்மதியான வாழ்க்கை, எங்கட சிந்தனை இல்லாண்டா நெருக்கடியான வாழ்க்கை. அவன் எங்கட தாவத்துடைய பெரியார்கள் சொல்றாங்க, மஹல்லால நடக்கக்கூடிய மக்காம் எங்களுடைய விஷயத்துல நாங்க எல்லாரும் அதிகமான நேர காலத்து கொடுக்கிறது, நாளாந்த மூலமா நடக்குது. எங்கட தாலீம் பூர்த்தியா நாங்க அரவணைப்பியால வாசிக்கிறது, அந்த தாலீம் உற்சாகமா கலந்து மஷூரால நாங்க பூர்த்தியா கலந்து கொள்றது. வீட்டு தாலீம் பெரியார்கள் சொல்லக்கூடிய அந்த அவனோட நாங்க வீட்டுல தாலீம் செய்யும். ஆண்களுக்கு பொருத்தமான நேரத்துல வீட்டு தாலீம் செய்யுங்கன்னு சொல்றோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தீனுக்காக ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு முடியமான நேரம் மட்டும் கொடுக்கும். ஆக குறைஞ்சது 2.5 மணித்தியாலம் 12 மணித்தியாலம் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நாங்க வாராந்தம் எங்கட மஹல்லா பக்கத்து மஹல்லா குறிப்பிட்ட வாரம் இன்ஷா அல்லாஹ் நாங்க 3 நாள் அல்லாஹ்வுடைய பாதையில போறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 1க்கு 10 நன்மை கிடைக்கும்டா, 3க்கு 30 நாள் நன்மை அல்லாஹ் தஆலா தரும்.
அது மாதிரி ஜுமேராத் இத்திகாப் நியத்தோட படுக்கையோட வந்து பூர்த்தி ஆக்கலாம். அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் 1ஆம் தேதி உங்களுடைய ஜித்துமா வச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த ஜித்துமால எல்லாரும் கலந்து கொள்வதோட மஹல்லாலே ஒரு உழைப்பு செஞ்சு வயதுக்கு வந்து எல்லா ஆண்களையும் கூட்டி கொண்டு வரக்கும் முயற்சி இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் இதை பேசணும் அதன்படி மூத்து வரைக்கும் இஹ்லாஸோட அமல் செய்ய அல்லாஹ் தௌஃபீக் செய்வார்.